என் தனிமையின் நிலை என்ன? கூட்டத்தில் இருக்கிற பொழுது யாராவது ஒரு சினிமா பாடலையோ படத்தையோ பார்த்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும், நல்ல மாதிரி பேசுவார். அதே தனிமைக்கு சென்றால் அவருடைய நிலை எப்படி? திடீர்னு பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில், இருட்டு நேரத்தில் ஏதோ லைட் வெளிச்ச மாதிரி தெரியும். என்ன பார்க்கிறார்? ஏன் 12 மணிக்கு 1 மணிக்கு என்ன செய்கிறார்? ஆய்வு செய்கிறாரா? அவருடைய மொபைல் போன்கள் மூலமாக சில அருவருக்கத்தக்க காரியங்கள் நிகழும். சமூகத்திலே ஒருவன் எப்படி நடக்கிறானோ, கூட்டத்திலே எப்படி நல்லவனாய் இருக்கிறானோ, தனிமையிலும் அவன் நல்லவனாய் இருக்க வேண்டும். வெளிப்படை தன்மை எல்லோரோடு இருக்கிற பொழுது நல்லவனாய் சூஃபியாய் இருந்துவிட்டு அந்தரங்க வாழ்க்கையிலே தனிமை என்று வந்துவிட்டால், நான் ஏதேனும் ஒரு காரியத்தை நெருங்குகிறேன் என்று சொன்னால் ஹபாம் மன்சூரா, பரப்பப்பட்ட புழுதியாய் நம் அமல்கள் மாறிவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, சற்றேறக்குறைய ரமலான் நம்மை விட்டு பிரியா விடை கொடுத்து செல்லுகிற இறுதி கட்டத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். மறுமையில் மனிதனின் நிலை என்கிற முக்கியமான தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக பல அதிர்ச்சியூட்டுகிற செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். மறுமையில் மீசான் தராசில நன்மை தீமைகளை அல்லாஹ் நிறுத்து பார்க்கிறான். நன்மைகள் நிறுக்கப்படுகிற தருணம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தருணம். எவ்வாறெல்லாம் தன்னுடைய நன்மையின் தட்டை கணக்கச் செய்கிற வகையில் அவர் தன் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். அமல்களால் வாழ்க்கையை அலங்கரிக்கிற பொழுது நிச்சயமாக நன்மையின் தராசின் எடை கணக்கும் என்பது குறித்து விரிவாய் நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக குற்றப்பத்திரிகையை அல்லாஹ் தாக்கல் செய்கிறான். மீசான் தராசிலே எடை போட்டு நிறுத்து பார்க்கிறான். பிறகு அல்லாஹ் அந்த தராசு தட்டில் நிறுத்ததற்கு பிறகு சில நபர்கள் அல்லோலப்படுகிற, அவதிக்குள்ளாகிற சில சம்பவங்கள் குறித்து அல்லாஹுவின் தூதர் விளக்குகிறார்கள். அந்த முக்கியமான சம்பவங்களை நாம் அவசியம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குரானில் சொல்லுகிறான், 31வது அத்தியாயம் 18வது வசனம், வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா, ஒருவர் பிறரது சுமையை ஒருபோதும் சுமக்க மாட்டார். சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், வ இன் ததுஉ முஸ்கலத்துன் இலா ஹிம்லிஹா, கனமான சுமையை சுமப்பவன் லா யுஹ்மலு மின்ஹு ஷை, அதை சுமப்பதற்காக யாரேனும் உதவிக்காக அவன் அழைத்தால், வலவு கான தா குர்பா, அழைக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராகவே இருந்தாலும் சரிதான், அவர் பதில் கொடுக்க மாட்டார். எப்படிப்பட்ட ஆழமான வசனம் என்று பாருங்கள். எந்த தாய்க்காக, தந்தைக்காக, எந்த மகனுக்காக, மகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக பாடாய்ப்படுகிறானோ அவன் கண்களுக்கு முன்னால் நிற்பான். என்னை பெற்றெடுத்த தாய் நிற்பார், தந்தை நிற்பார், அவருடைய மகன், மகள், உயிராய் நேசித்தவர்கள் நிற்பார்கள். இவன் கனமான சுமையை சுமந்து கொண்டிருப்பான். மறுமையில் சுமை என்றால் பாவச்சுமைதான். நன்மையின் சுமைகள் கணக்காது, நன்மையின் சுமைகள் சிரமமாய் தெரியாது, நன்மையின் சுமைகள் வேதனை அளிக்காது. கனமான சுமைகளை இவன் சுமந்திருக்கிற பொழுது, வலவு கானதா குர்பா, நெருங்கிய உறவினராகவே இருந்தாலும் கொஞ்சோண்டு என் சுமையில் சற்று பங்கெடுத்து கொள்ளுங்கள் என்று அவன் அழைத்தாலும் கூட கண்டுகொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் என்று அல்லாஹ் மிக முக்கியமாக தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு சொல்ல வருகிற மிக முக்கியமான செய்தி என்ன?
யாரும் யாரையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். என்னத்தான் உலகத்தில் எவ்வளவுதான் பாசமாய் நேசமாய் இருந்தாலும் மறுமையிலே வந்து நிற்கிற பொழுது கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழலாய் மாறிவிடுவார்கள். உண்மையான சுயநலம் என்பது, உண்மையில் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலை என்பது அந்த நேரத்தில் தான் தெரியும் என்பது குறித்து அல்லாஹ் விளக்குகிறார். உலகத்திலே நாம் வாழுகிறோம், நல்லவர்களாய் வாழுகிறோம், கெட்டவர்களாய் வாழுகிறோம். நம்மோடு சேர்ந்து சில கெட்டவர்களும் அங்கம் வகிக்கிறார்கள், அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட கெட்டவர்களோடு பழகுகிற நாம் அவர்கள் செய்கிற பாவமான காரியத்தில் நாமும் மூழ்கிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை கேள்விக்குறிதான். எனக்கு உண்மை என்னவென்று தெரியும், சத்தியம் என்னவென்று தெரியும், எது சரி எது தவறு, எது ஹலால் எது ஹராம் என்பதையெல்லாம் விளங்கி வைத்திருக்கிற நான் கெட்டவனாயிருக்கிற என் நண்பரிடத்திலோ என் உறவினரிடத்திலோ என்னுடைய உற்றார் இரத்தபந்த நபர்களிடத்திலோ நான் அதை ஆமோதிக்கிற பொழுது என்னுடைய நிலையும் வழிகேடுதான் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். மறுமையின் விசாரணையில் ஒரு 2 நண்பர்கள் குறித்து அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறார். இவைகளெல்லாம் மீசானிலே நிறுக்கப்பட்டதற்கு பிறகு, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் நிகழ்த்துகிற காரியம், படிப்பினைக்கான காரியம். திருக்குரானிலே பார்க்கலாம், 37வது அத்தியாயம். நான் சொல்லுகிற இந்த செய்தியை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். 37வது அத்தியாயத்தில் 51வது வசனத்திலிருந்து 60வது வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வசனங்கள் அல்லாஹ் விளக்குகிறான். ரொம்ப அற்புதமான சான்று. மறுமையின் விசாரணையின் பொழுது நம் நிலை எந்த நிலையா இருக்க வேண்டும் என்பது குறித்து அல்லாஹ் விளக்குகிற செய்தி. 2 நண்பர்கள், ஒருவன் நல்லவன், இன்னொருவன் கெட்டவன், அயோக்கியன். இந்த நல்லவனையும் கெட்டவனையும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புகிறார். நமக்கு அல்லாஹ் டெமோ காட்டுகிறான், எக்ஸாம்பிள், உதாரணத்தை காட்டுகிறான். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் அந்த சம்பவத்தை பேசுகிறான். இருவருக்கு மத்தியிலே நடைபெற்ற உரையாடல். கால காயிலும் மின்னுகும் இன்னி காணலி கரீன். அவர்களிலே அந்த கெட்டவனாய் இருந்தானே அந்த நண்பன் நல்லவனை பார்த்து கேட்டானாம், ஐதா மித்னா வ குன்னா துராபௌ இலாமௌ இன்னால மதீனூன். இறந்ததற்கு பிறகு மண்ணாகி எலும்பாகி இவைகளெல்லாம் ஆகிவிட்டதற்கு பிறகும் மீண்டும் எழுப்பப்படுவோம் என்று நம்புவோரில் நீயும் ஒருவனாயிருக்கிறாயா, முட்டாளாயிருக்கிறாயே. கெட்ட நண்பன் நல்லவனை பார்த்து கேட்டானாம், என்னடா இது விளையாட்டாயிருக்கிறது, செத்து போயிடுவோமா? அதுக்கப்புறம் மண்ணாகி போனதற்கு பிறகு, எலும்புகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆனதற்கு பிறகு மீண்டும் உயிர் கொழுத்து எழுப்பப்படுவோமா? அதை நீ நம்புறியா அப்படின்னு இந்த கெட்டவன் நல்லவனிடத்திலே கேட்கிறான். இப்பொழுது மறுமை நாள் வந்து விட்டது. இந்த கெட்டவன் குறித்து நல்லவனுக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். அல்லாஹ் கேட்கிறான், காலஹல் அன்தும் முத்தலிஊன். அடே நல்லவனே, சாலிஹானவனே, நீ அவன் பேச்சை கேட்காம நல்லபடியா வாழ்ந்ததுனால இப்ப அவன் நிலைமை எப்படி இருக்குதுன்னு நீ பாக்குறியா? அல்லாஹ் கேட்கிறான். எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்று பாருங்கள். உன் ஃப்ரெண்டு எங்க இருக்கிறான்னு நீ பார்க்கிறாயா? பார்க்க ஆசைப்படுகிறாயா? ஆம், பார்க்கிறேன் இறைவா என்பானாம். தொடர்ச்சியாய் அந்த அத்தியாயத்தின் வசனங்களிலே பார்க்கிறோம். இந்த நல்ல நண்பன் அந்த கெட்ட நண்பனை எட்டி பார்த்தால் நரகத்தின் ஆழத்தில், மத்திய பகுதியில் ஆழத்தில் இருப்பதை கண்டு அடுத்து பேச ஆரம்பிக்கிறார். கால தல்லாகி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், இன்கித்தல தருதீன், என்னை இந்த பாவி உலகத்திலே அழிக்க முயன்றான், மைண்ட் வாஷ் செய்தான், மூளை செலவை செய்தான், வழிகெடுக்க பார்த்தான். அட பாவியை, நீ இருக்கிற நிலையோ அதல பாதாளமா இருக்கிறதே. பிறகு அவர் சொல்லுகிறார், வலவுலா நிஅமத்து ரப்பி
என் இறைவனின் அருள் எனக்கு இல்லை என்று சொன்னால் லகுன்து மினல் முஹ்தரீன், இந்த பாவியோடு சேர்ந்து நானும் மூழ்கி இருப்பேனே. அஃபமா நஹ்னு பிமையிதீன் இல்லா மௌத்தனா அல் ஊலா வமா நஹ்னு பிமுஅzzபீன். பிறகு அவர் சொல்கிறார், எங்களின் முந்தைய மரணத்தை தவிர நாங்கள் மரணிப்போர் இல்லை, நாங்கள் வேதனை செய்யப்படுவோரும் இல்லை. சந்தோஷத்திலே பேச ஆரம்பிக்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார் 37வது அத்தியாயம் 60வது வசனம், இன்ன ஹாதா லஹுவல் ஃபௌசுல் அதீம், இதுதான் எனக்கான மகத்தான வெற்றி. உலகத்திலே வாழ்பவர்களுக்கு நடுவில் அல்லாஹ் எடுத்து காட்டுகிற சம்பவம். நீ எத்தனையோ கெட்டவனோடு வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும், அந்த சூழல் அமைந்திருக்கும். மார்க்கத்தை கடைபிடிக்காத, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்காத எத்தனையோ பாவிகளோடு கூட்டு சேருகிற ஒரு சூழல் எல்லாம் உனக்கு அமைந்தாலும் கூட நீ இறைவனை நம்பி மறுமையை நம்பி வாழ்கிற பொழுது நீ அழிய மாட்டாய். பார்க்கலாம், கூட்டு சேருகிற நபர்களை எல்லாம் பாருங்கள். ஒரு பெருங்கொண்ட குடும்பம் கூட்டு சேருகிறார்கள், மார்க்கத்திற்கு மாற்றமாய் நடக்கிறார்கள். அல்லது நட்பு உறவு இல்லாத, இரத்தபந்த உறவில்லாத நண்பர்கள் என்ற அடிப்படையில் நீண்ட நெடிய ஆண்டு காலம் கூட்டு சேருகிறார்கள், ஹராமான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள், மார்க்கத்திற்கு மாற்றமாய் வாழ்கிறார்கள். இவர்கள் குறித்தெல்லாம் அல்லாஹ் மறுமையில் எச்சரிக்கை செய்வதாக அல்லாஹுவின் தூதரவர்கள் மிக தெளிவாய் நமக்கு விளக்குகிறார்கள். இது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்து மறுமையின் விசாரணையில மிக அவலப்படுகிற அகோரத்தின் உச்சத்தில நிற்கிற ஒரு முக்கியமான சம்பவம் குறித்து அல்லாஹுவின் தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். இன்னும் முஸ்னத் அஹ்மது, இப்னு மாஜா போன்ற நபிமொழி தொகுப்பிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் கேட்கிறார்கள், ஹல் தத்ரூன மினல் முஃப்லிஸ், திவாலாகி போனவன் என்றால் உங்களுக்கு யார் என்று தெரியுமா? நபி தோழர்களுக்கு மத்தியிலே கேட்கிறார்கள், திவாலாகி போனவன் யாருன்னு தெரியுமா? காலு அல் முஃப்லிஸ் ஃபீனா, எங்களிலே திவாலாகி போனவர் என்றால் யா ரசூலல்லாஹ் மல்லா திர்ஹம் லஹு வலா மதா, தீனாரு திர்ஹம் அவர் வாழ்வாதாரத்திற்கு தேவையான பொருட்கள் இவைகள் எல்லாம் இல்லாதவர் தானே திவாலாகி போனவர். அல்லாஹுவின் தூதர் அடுத்து சொன்னார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி, என் உம்மத்திலே திவாலாகி போனவர்கள் மையத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே வருவார்கள். ரசூலுல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தையை கவனிக்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்திலிருந்து வருவாங்கன்னு சொல்லல, இப்ராஹிம் நபி சமூகத்திலிருந்து வருவாங்கன்னு சொல்லல. இன்ன மின் உம்மத்தி, ஏன் சமுதாயத்திலிருந்து வருவாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். நிறுத்து பார்க்கிற தராசு நிறுத்து பார்ப்பதற்கு ஒன்றும் இருக்காது. திவாலாகி போனவனாய் வருவான். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அவன் எப்படி வருவான் தெரியுமா? நபிகளார் சொல்லுகிற செய்தியை கவனிக்கிற பொழுதே அந்த செய்தியின் உக்கரம் நமக்கு விளங்குகிறது, உச்சபட்ச முக்கியத்துவம் விளங்குகிறது. பிஷியாமின் நோன்புடன் வருவான், சலாத்தின் தொழுகையுடன் வருவான், ஜகாத்தின் ஜகாத்தோடு வருவான். சும்மாவெல்லாம் வர்றது கிடையாது. உலகத்திலே வாழ்கிற பொழுது ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்டிருப்பான், தொழுகையை நிறைவேற்றி இருப்பான், கரெக்டா அக்யூரேட்டா 102% கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுத்திருப்பான், தர்மத்தை அள்ளி அள்ளி கொடுத்திருப்பான். அப்படிப்பட்டவன் வருவான். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், வயஅதி கது ஷதம இர்தஹாதா வகதஃபஹாதா வஅக்கல மாலஹாதா, அவன் என்ன செய்வான்? மற்றொருவரை, தான் வாழ்ந்த காலகட்டத்தில் மற்றொருவரை திட்டி இருப்பான், ஒருவர் மீது அவதூறு சொல்லி இருப்பான், ஒருவரது பொருளை முறைகேடாய் புசித்திருப்பான், ஒருவரது இரத்தத்தை சிந்தி இருப்பான், ஒருவரை அடித்திருப்பான். சொல்ல ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க. தொழுகையோடு வருவான், நோன்போடு வருவான், ஜகாத் தர்மங்களோடு வருவான். ஆனால்
மனிதர்களுக்கு மத்தியில் நீதமாய் நடந்திருக்க மாட்டான், அநியாயம் செய்திருப்பான், அட்டூழியத்தில் ஈடுபட்டிருப்பான், அடித்திருப்பான், திட்டியிருப்பான், அவதூறு பேசியிருப்பான், புறம் பேசியிருப்பான். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவருடைய நன்மைகளில் இருந்து தொழுத தொழுகை, நோற்ற நோன்பு, கொடுத்த ஜகாத்து, அவைகளில் இருந்து யாரை இவன் திட்டினானோ, யாரை இவன் அவதூறு பேசினானோ அவர்களுக்கு எடுத்து கொடுக்கப்படும். ஒருவேளை இவன் செய்த நன்மைகள் தீர்ந்து விடுமானால், இவன் யாரை திட்டினானோ, ஏசினானோ, அவதூறு சொன்னானோ அந்த மனிதனின் பாவத்தில் இருந்து இவனுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவருடைய நன்மைகளில் இருந்து எடுத்து கொடுப்பதற்கு முன் நன்மைகள் தீர்ந்து விட்டால் அந்த மனிதரின் பாவங்களில் இருந்து சில எடுக்கப்பட்டு இவர் மீது போடப்படும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபத்துரிஹத் அலைஹி சும்ம துரிஹ ஃபின்னார். நன்மைகள் எல்லாம் முழுமையாய் கொண்டு வந்த அந்த மனிதன் நிறுத்து பார்ப்பதற்கு ஒன்றுமில்லாத காரணத்தினால் மற்றவனின் பாவச் சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்ட இவன் ஃபத்துரிஹ ஃபின்னார், நரகத்திலே விசாலமாய் வீசப்படுவான். நரகத்தின் ஆழத்திற்கு பயங்கரமான வேகத்திலே இவன் வீசப்படுவான். திவாலாகி போனவன். இன்றைக்கு நாம் நஷ்டம் ஏற்படலாம், போன நஷ்டத்தை லாபத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே உள்ள நடைமுறையை பாருங்கள். சர்வ சாதாரணமாய் மற்றவனை பற்றி பேசுகிறார். மற்றவனை பற்றி பேசுவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் சாலிஹானவனாகவே இருக்கட்டும், இபாதத்தை செய்பவனாகவே இருக்கட்டும், அதனால என்ன? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், உன்னை நீயே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதே. ஒருவர் தொழுகைக்கு வர மறுக்கிறார், நல்ல காரியம் செய்யல, அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டுமே ஒழிய அவனை விட நீ சூஃபியாக நினைத்து கொண்டு பேசக்கூடாது. மற்றவரை திட்டுவது, பேசுவது, அவதூறு பேசுவது. இன்றைய காலகட்டத்தில் நான் அடுத்தவனை பற்றி பேச மாட்டேன்னு ஒருத்தர் ஒரு முடிவெடுக்கிறாரு. அப்படின்னா அது எதற்கு சமமானது தெரியுமா? என் வாயை ஒரு பெரிய துணியை வைத்து கட்டிக்கொள்ள போகிறேன் என்பதற்கு சமமானது. அப்படித்தான் செய்ய முடியும். அடுத்தவனை பத்தி நான் பேச மாட்டேன்னு முடிவெடுத்தா பெரிய பிளாஸ்டரை எடுத்து ஒட்ட போறேன். வாயை திறந்தாலே அருகில் இருக்கிற நபர்கள் அவன் என்ன செய்தான், இவன் என்ன செய்தான். குறிப்பாக சகோதரிகளிடத்திலே இந்த வழக்கம் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு குடும்பத்திலே இருக்கிற பெண் குறித்து பேச ஆரம்பிப்பார்கள். மாமியார் என்ன செய்தால், மருமகள் என்ன செய்தால், மகன் என்ன செஞ்சா, கணவர் என்ன செஞ்சா, இதெல்லாம் நமக்கு தேவையா? அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கிற மிக முக்கியமான எச்சரிக்கை, நீ சும்மாய் வரமாட்டாய், வெறும் கையும் வீசிய கையோடு வரமாட்டாய், எம்டியாய் வரமாட்டாய், தொழுகையோடு வருவாய், நோன்போடு வருவாய், ஜகாத்தோடு வருவாய். ஏண்டா அடுத்தவனை பேசி பேசி அங்கு திவாலாகி போய் நிற்கிறாய், முஃப்லிஸாக போகிறாய்? பேசாதே, நீ எப்படி இருக்கிறாய் என்று பார். 5வது அத்தியாயம் 105வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள். லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதஹ் ததைத்தும், உங்களை நீங்களே கவனிக்க ஆரம்பித்தால் நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என் சூழல் எப்படி இருக்கிறது என்று உங்களை நீங்களே கவனிக்க ஆரம்பித்தால், லா யதுர்ருக்கும் மன் தல்ல, உங்களை வழிகெடுப்பதற்கு உலகத்தில் எவனடா இருக்கிறான்? அல்லாஹ் கேட்கிறான். உன்னை யாரால வழிகெடுக்க முடியும்? நான் எப்படி இருக்கிறேன் என்று நீ பார்க்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை பரிசுத்தமாகிவிடும். இப்ப இவர்கள் இந்த திவாலாகி போனவன் லிஸ்ட்ல ஒரு காலத்திலே வந்துடக்கூட. டீ கடையில 4 பேர் சேருகிறார்கள், அல்லது ஒரு கூட்டமாய் பள்ளிவாசலாக இருந்தாலும் சரிதான். ரமலான் மாதத்திலே பெண்கள் சிலர் கூடுகிறார்களா, அல்லாஹ்விற்கு பயந்த சிலரை தவிர, விரல் விட்டு எண்ணப்படுகிற சிலரை தவிர, இது போன்ற பேச்சுக்களில் இருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற சிலரை தவிர பெரும்பான்மையான மக்கள் அடுத்தவர்களை பேசி பேசி நாசமாய் போவதை பார்க்கிறோம்.
மறுமையின் கொடூரத்தை இத்துணை நாட்கள் விளக்கினோம். அந்த கொடூரத்திற்கு நன்மைகளை, தொழுகையை, நோன்பை, ஜகாத்தை எடுத்து செல்கிற பொழுது ஒன்றுமில்லாத மனிதர்களாய் நீ மாறுவாய் என்று சொன்னால் இதைவிட பேரிழப்பு ஒன்றும் இருக்க. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், மறுமையில் கேவலப்பட்டு அவமானப்பட்டு நட்டம் அடைகிற ஒரு சாரார். இதெல்லாம் இந்த எடை போட்டு நிறுத்ததற்கு பிறகு உள்ள காரியம். நான் சொல்லுகிற அனைத்துமே நன்மையோடு, நான் உலகத்தில் அதிகப்படியான நன்மை செய்திருக்கிறேன், அதிகமாக வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறேன் என்ற ஆத்ம திருப்தியில வர்ற ஒருத்தன். அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி இப்னு மாஜா என்கிற நபிமொழி தொகுப்புல 4245வது செய்தியாக பார்க்கலாம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், நன்றாக கவனிக்க வேண்டும், இது போன்ற எடை போட்டு நிறுக்கப்படுகிற பொழுது ஒன்றுமில்லாத நபர்களின் பட்டியலிலே நாம் சேர்ந்து விடக்கூடாது. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அக்வாமன் மின் உம்மதி, என்னுடைய சமுதாயத்தில் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே ஒரு கூட்டம் வருவார்கள். இதுவும் மின் உம்மதி தான், என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள். எப்படி வருவாங்க தெரியுமா? அவர்களை பார்த்தாலே பிரம்மி பூட்டுகிற வகையில் வருவார்கள். ஆச்சரியமாயிருக்கும், பார்க்கிற பொழுதே விழிகளை எல்லாம் உயர்த்தி பார்க்கிற வகையில இருக்கும். இதோ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில திஹாமான்ற ஒரு மலை தொடர் இருக்கிறது அல்லவா, அதாவது ஒரு பெரிய மலை தொடர். நீங்க ஹஜ்ஜுக்கோ உம்ராவிற்கோ செல்லுகிற பொழுது உங்களுடைய கைடன்ஸ் கிட்ட இந்த திஹாமான்ற இடம் எங்க வருதுன்னு கேளுங்க, சில கிலோமீட்டர் தூரம் காட்டுவார்கள். இவ்வளவு திஹாமா தான், இவ்வளவு பெரிய, அதாவது ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற மலை, அதை சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தூதர். திஹாமான்னா ஒரு நீண்ட நெடிய மலை தொடர், ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த திஹாமா மலை தொடர் அளவிற்கு அம்சாலி ஜிபாலின் திஹாமா பிஹஸனாத், நன்மைகளை கொண்டு வருவார்கள். இப்ப ஆச்சரியமா நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பிறகு ஃபயஜஅலுஹல்லாஹு அஸ்ஸ வஜல், அந்த திஹாமா மலை தொடர் அளவிற்கு அவன் கொண்டு வந்த நன்மையை ஹபாம் மன்சூரா, அல்லாஹ் பரப்பப்பட்ட புழுதியை போன்று அவன் கண்களுக்கு முன்னால் ஆக்கிவிடுவான். இவ்வளவு பெரிய பேரிழப்பு என்று பாருங்கள். இதை விட ஒரு கேவலம், அவமானம், நட்டம் இருக்குமா? கண்ணுக்கு முன்னாடி நம்முடைய கடை எரிகிற பொழுது, நம்முடைய பணமெல்லாம் பறிபோகிற பொழுது, நாம் சேர்த்து வைத்த முதலீடுகள் எல்லாம் அப்படி கண்களுக்கு முன்னால் அழிகிற பொழுது ஒரு மனிதன் அதில் பார்க்கிற வேதனை எவ்வளவு ரணமாயிருக்கும். அதையெல்லாம் விட சின்ன சின்னதா பெருசு பெருசா வாழ்நாள் முழுக்க திஹாமா மலை தொடர் அளவிற்கு அவன் சேர்த்து வைத்த நன்மைகளை எல்லாம் ஹபாம் மன்சூரா, அப்படியே ஊதி விடுற புழுதி மாதிரி அல்லாஹ் ஆக்குகிறானாம். இதை கேட்டுவிட்டு நபி தோழர்களில் சிலர் அப்படியே நடுங்கி விடுகிறார்கள். என்ன சொல்லுகிறீர்கள் அல்லாஹ்வின் தூதரே? தியாமா மலையளவுக்கெல்லாம் ஒருத்தனால நன்மையை செய்ய முடியுமா? செய்திருக்கிறானே, அப்படி செய்தவனை கூட ஒன்றுமில்லாமல் அல்லாஹ் ஆக்குகிறானே. உடனே அடுத்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கிறார்கள். கால சௌபான், சௌபான் அவர்கள் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, சிஃப்ஹும் லனா, எங்களுக்கு அவர்கள் யார் என்று சொல்லுங்கள். ஜல்லிஹிம் லனா, அவர்களின் அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்று காட்டுங்கள். அல்லாஹ் நகூனு மின்ஹும், அவர்கள் கூட்டத்தாரில் நாங்கள் ஆகிவிடாமல் இருக்க வேண்டுமே. அவங்க யாருன்னு சொல்லுங்க, அவங்க அடையாளத்தை எங்களுக்கு காட்டுங்க. பிறகு வநஹ்னு லா நஅலம், நாங்கள் அவர்களை அறியாமலா இருக்கிறோம். இப்படி ஒரு கூட்டத்தார் ஏன் உம்மத்துல வருவாங்கன்னு சொல்றீங்க, அவர்களை நாங்கள் அறியாமல் இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெரிய அதிர்ச்சி கரமான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அம்மா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான். ஒமின் ஜில்ததிக்கும்,
உங்களோடு வாழ்பவர்கள் தான். ரசூலுல்லாஹ் சொல்ற அடையாளங்களை எல்லாம் பாருங்க. வயாஹுதுன மினல் லைல் கமா தாஹுதுன், நீங்கள் எப்படி இரவில் வணக்கத்தில் ஈடுபடுகிறீர்களோ, தஹஜ்ஜத், இரவு தொழுகை, வித்ர் தொழுகை, அல்லாஹ்வை வணங்குதல் என்று ஈடுபடுகிறீர்களோ அதே போன்று ஈடுபடுபவர்கள் தான். வலாக்கின்னஹும், எல்லாமே உங்களை மாதிரி தொழுவாங்க, நீங்க நோன்பு வைப்பது போன்று நோன்பு வைப்பார்கள், ஜகாத் கொடுப்பாங்க, தர்மம் கொடுப்பாங்க. வலாக்கின்னஹும், என்றாலும் அவர்களிடத்திலே ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இருக்கிறது. அக்வாமுன், அந்த கூட்டத்தார்கள், இதா ஹலவ், தனித்து விட்டால், தனிமையாயிருந்தால், பி மஹாரிமில்லா, அல்லாஹ் எவற்றை எல்லாம் தடுத்தானோ அவற்றை ஆகுமாக்கி கொண்டு, இன்தஹகுஹா, அல்லாஹ்வின் வரம்புகளை எல்லாம் மீறுவார்கள். எவ்வளவு ஆழமா ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்றாங்க பாருங்க. எல்லாம் ஓகே தான், கூட்டத்தில் இருக்கும்போது யோக்கியம் தான். தனிச்சிருந்தா, தனிமையில் இருக்கிற பொழுது, ஒரு முஸ்லிமுக்கு தனிமை என்று ஒன்று உள்ளதா? நீங்க வேற எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு இஸ்லாமியருக்கு, அல்லாஹ்வை நம்பியவருக்கு தனிமை என்று ஒன்று இருக்கிறதா? எதிரி வந்து நிற்கிறான், குகையிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் மறைந்திருக்கிறார்கள், எதிரியின் கால்கள் தெரிகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பிடிச்சுக்கிட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், குனிஞ்சு பார்த்தா அவ்வளவுதானே, நம்ம மௌத்தாயிருவோமே. ரசூலுல்லாஹ்வை மக்கால இருந்து விரட்டி வர்ற எதிரி, இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டம். அப்ப அல்லாஹ்வின் தூதர் நடத்திய பாடம், அந்த கடுமையான நேரத்திலும், அந்த சங்கடமான நேரத்திலும், அந்த நிர்பந்தமான நேரத்திலும் அபூபக்கரிடத்திலே சொன்னார்கள், அபூபக்கரே, நீயும் நானும் மட்டுமல்ல, நம்மோடு மூன்றாவதாய் அல்லாஹ் இருக்கிறான். எந்த நேரத்தில் என்ன பாடம் நடத்துறாங்க பாருங்க. நீ எப்ப பயப்படுற? நீ நாடு ரெண்டு பேரும் நினைக்கிறியா? நம்மோடு மூன்றாவதாய் அல்லாஹ் இருக்கிறான். இப்படி புடம்போட்டு வளர்க்கப்பட்ட நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். 25வது அத்தியாயம் 23வது வசனம், வகதிம்னா இலா மா அமிலு, அவர்களின் செயல்களிலே நாம் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களின் செயல்கள் என்ன என்பது குறித்து நாம் கவனம் செலுத்துவோம். ஒருவேளை அவர்களின் செயல்களில் ஆழமாய் நாம் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டால், ஃபஜஅல்நாஹு ஹபாம் மன்சூரா, அந்த செயல்களை, அந்த அமல்களை பரப்பப்பட்ட புழுதியாய் நாம் ஆக்கிவிடுவோம். இந்த செய்திக்கு அப்படியே அல்லாஹ் விளக்கம் அளிக்கிறான். ரசூலுல்லாஹ் அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். சற்று யோசித்து பாருங்கள், என் தனிமையின் நிலை என்ன? கூட்டத்தில் இருக்கிற பொழுது யாராவது ஒரு சினிமா பாடலையோ படத்தையோ பார்த்தால், அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும், நல்ல மாதிரி பேசுவார். அதே தனிமைக்கு சென்றால் அவருடைய நிலை எப்படி? திடீர்னு பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில், இருட்டு நேரத்தில் ஏதோ லைட் வெளிச்ச மாதிரி தெரியும். என்ன பார்க்கிறார்? ஏன் 12 மணிக்கு 1 மணிக்கு என்ன செய்கிறார்? ஆய்வு செய்கிறாரா? அவருடைய மொபைல் போன்கள் மூலமாக சில அருவருக்கத்தக்க காரியங்கள் நிகழும். சமூகத்திலே ஒருவன் எப்படி நடக்கிறானோ, கூட்டத்திலே எப்படி நல்லவனா இருக்கிறானோ, தனிமையிலும் அவன் நல்லவனாய் இருக்க வேண்டும். சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்மோடு இருக்கிற அந்த ஒரு காரியம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய தோல் புஜத்திலே 2 வானவர் இருக்கிறார். அப்புறம் என்ன தனிமை? தனிமையில் இருந்து பேசிய பேச்சுக்களா இருக்கட்டும், கேட்கிற கேட்டலா இருக்கட்டும், பார்க்கிற பார்வையா இருக்கட்டும், செயல்படுகிற செயல்பாடுகளா இருக்கட்டும், கை செய்த காரியோ, கால் செய்த காரியோ, உடல் உறுப்புகள் செய்த காரியோ, நான் நினைத்ததை தனிமையில் சிந்திக்க முடியாது. ஒரு முஸ்லிமுக்கு அப்படித்தான். நான் நினைத்ததை தனிமையில் செய்யக்கூடாது. நான் எண்ணியவற்றை எல்லாம் தனிமையிலே அதற்கென்று ஒரு உருவத்தை கொடுக்க முடியாது, ஹராமாக இருந்தால். என எனக்கு இந்த உலக சிறைச்சாலை, நான் செய்கிற காரியத்தை எல்லாம் தனிமையில் அப்ளை பண்ணிட முடியுமா? இந்த சிறையிலிருந்து நான் விடுதலை ஆகிற நாள் அந்த மறுமை நாள் தான். எனக்கு இது சிறை, மற்றவனை போன்று வாழ இயலாது. அப்ப பரப்பப்பட்ட புழுதியாய் அல்லாஹ்
சில சாரார்களின் அமல்களை ஆக்கிவிடுகிறான். என்னுடைய வெளிப்படை வாழ்க்கை எப்படி இருக்கிறதா, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெளிப்படை தன்மை எல்லோரோடு இருக்கிற பொழுது நல்லவனாய் சூஃபியாய் இருந்துவிட்டு அந்தரங்க வாழ்க்கையிலே தனிமை என்று வந்துவிட்டால், நான் ஏதேனும் ஒரு காரியத்தை நெருங்குகிறேன் என்று சொன்னால் ஹபாம் மன்சூரா, பரப்பப்பட்ட புழுதியாய் நம் அமல்கள் மாறிவிடும். நான் என் உட்பட அனைவரும் நாம் இன்றைய தினத்திலே பரிசோதனை செய்கிற நாள். இந்த ரமலான் முடிகிற தருவாய் என் தனிமை எப்படி இருக்கிறது? என் தனிமையில் நான் நல்லவனா, ஊருக்கு நல்லவனா? அதெல்லாம் வேற. ஊருக்கு பேர் எடுத்து என்ன ஆக போகிறது? என் தனிமையில் நான் நல்லவனா? இதை ஒவ்வொருவரும் நாம் பரீட்சித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், 36வது அத்தியாயம். இதுவெல்லாம் இந்த எடை போட்டு நிற்கப்படுகிற அந்த சபையிலே, அந்த சபைகளுக்கு அடுத்தடுத்ததாக நடக்கிற நிகழ்வு கோர்வையாய் சொல்கிறேன். 36வது அத்தியாயம் 65வது வசனம், நன்றாய் ஆழமாய் கவனிக்க வேண்டிய வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அல்யௌம், அன்றைய தினம், மறுமை நாள், நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களின் வாய்களுக்கு நாம் சீல் வைத்து விடுவோம். வதுகல்லிமுனா ஐதிஹிம், அவர்களின் கரங்கள் நம்மிடத்திலே பேசும். வதஷ்ஹது அர்ஜுலஹும், அவர்கள் செய்து கொண்டிருப்பவை குறித்து அவர்களின் கால்கள் நம்மிடத்திலே பேசும். பிமா கானு யக்ஸிபூன், உலகத்திலே எவற்றையெல்லாம் அவன் செய்தானோ அவற்றையெல்லாம் கைகளும் கால்களும் பேசும் என்று அல்லாஹ் மிக முக்கியமான உபதேசத்தை சொல்லுகிறான். எனக்கு சாட்சியாய் ஆதாரமாய் அல்லாஹ் அடுத்து நிறுத்துகிற நபர்கள் என்னுடைய கை, என்னுடைய கால்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு நாள் சபையில இருக்கிற பொழுது நல்ல வாய் விட்டு சிரிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்கள் இடத்திலே கேட்கிறார்கள், ஹல் ததுரூன மிம்மா அல்லஹக், நான் ஏன் இப்படி சிரிக்கிறேன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? இப்படின்னு கேட்டாலே ஒரு மேட்ரு, முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் அனாவசியமா நபித்தோழர்கள் கேட்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதராவே கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஆஹா, ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு மேட்டர் இருக்குது, விஷயம் இருக்குது. குல்னா அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ் அவன் தூதரும் தான் நன்கறிந்தவங்க அப்படின்னு நபித்தோழர்கள் பதில் சொன்னார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் ஏன் சிரிச்சேன் தெரியுமா? நாளை மறுமையிலே மின் முகாத்தபத்தில் அப்தி ரப்பஹு, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே வந்து பேசுவான். என்ன பேசுவான்? யா ரப்பி, என் இறைவா, அலம் துஜிர்னி மினத் துல்ம், எனக்கு நீ அநியாயம் செய்வதிலிருந்து உன்னை நீயே தடுத்து கொண்டாய்தானே? யகுல் பலா, அல்லாஹ் சொல்லுவான், ஆமாம், உனக்கு நான் எந்த அநியாயமும் செய்ய மாட்டேனே. அப்ப இவர் பெரிய ஜீனியஸாக நினைத்து கொண்டு அல்லாஹ் கிட்ட இவர் கேட்கிறாரா? ஃபயகுல் அப்படின்னா, ஃபஇன்னி லா அஜீசு அலா நஃப்ஸி இல்லா ஷாஹிதம் மின்னி, நீ எனக்கு எதிரா எந்த சாட்சியையும் கொண்டு வரக்கூடாது, என்னிலிருந்தே நீ சாட்சியை கொண்டு வா. இவ எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி நினைத்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், ஃபயகுல் கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஷஹீதா, உன்னை பற்றி கணக்கெடுக்க சாட்சி சொல்ல உன்னிடத்திலேயே நான் சாட்சி வைத்திருக்கிறேன். ஒபில் கிராமில் காத்திபின் ஷுஹுதா, 2 வானவர்களை நான் அமர்த்தி வைத்து, அந்த கண்ணியமிக்க வானவர்கள் இருக்கிறார்களே அவர்களே உனக்கு போதும்னு சொல்லிட்டு, ஃபயுக்தமு அலா ஃபீ, வாய்களுக்கு அல்லாஹ் சீல் வைக்கிறான். ஃபயுகால் லி அர்கானிஹி இன்தகி, அவனுடைய உடல் உறுப்புகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பேசுங்கள் என்கிறான். உடனே அவனுடைய ஃபயன்திகு பி அமாலிஹி, அவனுடைய அமல்கள் குறித்து அவனுடைய வாய் பேச முடியாத சூழல்ல
கைகள் பேசுகிறது, கால்கள் பேசுகிறது, தோள்கள் பேசுகிறது. இப்பொழுது அல்லாஹ் அந்த உறுப்புகளுக்கும் அவனுக்கும் மத்தியிலே ஒரு உரையாடலை வைக்கிறானாம். வாயிலிருந்து சீல் எடுத்ததற்கு பிறகு, என்னுடைய உறுப்புகளே, அந்த அடியான் தன் உறுப்பிடத்திலே பேசுகிறானாம், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், நீங்கள் தொலைந்து போங்கள், உங்களுக்காகத்தானே இவ்வளவு நேரம் இறைவனிடம் வழக்காடினேன், என்ன போய் நீங்க போட்டு கொடுத்துட்டீங்களே. அப்ப அவர்கள் சொல்லுவார்களாம், அனைத்தையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களை பேச வைத்திருக்கிறான். ஏண்டா இதெல்லாம் உலகமா? நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நீ பெரிய சவாலா? என்னிடத்திலிருந்தே சாட்சியை கொண்டு வா, நீ எனக்கு அநியாயம் செய்ய மாட்டாய் என்றெல்லாம் பிதத்தி கொண்டிருக்கிறாயே. கைகளை, கால்களை, தோள்களை அல்லாஹ் பேச வைக்கிறான். அதே மாதிரி இன்னொரு செய்தி, இது சஹீஹ் முஸ்லிம்ல 5679வது செய்தியாக இருக்கிறது. இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி, அல்லாஹ் என்ன செய்கிறான், சில அடியார்கள் நிற்கிறார்கள், அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்க அல்லாஹ்வை சந்திப்போம் என்பதை நினைத்தீர்களா, எண்ணிக்கொண்டீர்களா? ஆம் இறைவா, நாங்கள் உன்னை சந்திப்போம் என்பதை நம்பினோம், உன் வேதத்தை நம்பினோம், உன்னை தொழுது உனக்காக நோன்பு நோற்றோம், தான தர்மம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இயன்ற நல்ல வார்த்தைகளை கூறி புகழ ஆரம்பிப்பாங்க. உடனே அல்லாஹ் சொல்லுவான், இங்கே நில்லுங்கள், உனக்கு எதிரான சாட்சியை நாம் எழுப்ப போகிறோம். அந்த மனிதன் அப்படியே பதைத்து நிற்பான். எனக்கு எதிரான சாட்சியா? வாய்ப்பே இல்லையே. பிறகு அவனது வாய்க்கு முத்திரையிடப்படும். கூடுதலான தகவல், அவனுடைய தொடை, அவனுடைய சதை, அவனுடைய எலும்பு ஆகியவற்றை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், இன்தகி, பேசுங்கள் என்று சொல்லுவானாம். நன்றாய் கவனிக்க வேண்டும். தொடை, சதை, எலும்பு அவன் செய்தவை பற்றி எடுத்துரைக்கும். அவன் சாக்கு போக்கு சொல்லி தப்பித்து விடக் கூடாது என்பதற்காக அவன் உறுப்புகளை நாம் பேச வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹீஹ் முஸ்லிம்ல 5678வது செய்தியாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள். என்னுடைய கை பேசுகிறது, கால் பேசுகிறது, தொடை பேசுகிறது, சதை பேசுகிறது, எலும்பு பேசுகிறது. வாய்ப்பு இருக்கிறதா? நான் ஒரு தவறு செய்கிறேன், அந்த தவறை என் கை இல்லாமல் செய்ய முடியுமா? ஒருத்தன் ஒரு பாவத்தை செய்ய போறான், கையை வெட்டிட்டா செய்வாரு? அல்லது உடம்புல இருக்கிற தோலை எல்லாம் உரிச்சிட்டு தான் செய்ய முடியுமா? அல்லது உடலில் இருக்கிற சதைகளை வெட்டி கூறு போட்டுட்டு செய்ய முடியுமா? கைகள் இருக்கிறது. அட, கைகள் இல்லாமல் என்னால் தவறு செய்ய முடியுமா? என் உறுப்பிலே கால்கள் இல்லாமல், தோள்கள் இல்லாமல், சதைகள் இல்லாமல், எலும்புகள் இல்லாமல் தவறு செய்ய முடியுமா? வாய்களுக்கு முத்திரையை கொடுத்து அல்லாஹ் பேச வைக்கிறான். கையால், கால்களால், தொடை, சதை, எலும்புகளால் எனக்கு எதிராக, என்னுடைய எதிரிகளாக மறுமையிலே வந்து நிற்கும் என்று சொன்னால், ரப்பே, இந்த கண்ணை வச்சுதான் பார்த்தான் அசிங்கத்தை, இந்த காதை வச்சுதான் அசிங்கத்தை கேட்டான், இந்த கையை வச்சுதான் அந்த அசிங்கத்தை மூவ் பண்ணா, எடுத்தான், அசைத்தான், இந்த கால்களை வைத்துத்தான் அந்த அசிங்கத்தின் பக்கம் சென்றான். அப்போது தோலாகிய நான் இருந்த நிறைவா, சதையாகிய நான் இருந்த நிறைவா, எலும்பாகிய நான் இருந்த நிறைவா? அப்படி நொறுங்கிற மாட்டான் மனுஷன். என்ன தப்பு இந்த உறுப்புகளை எல்லாம் விட்டுட்டு செஞ்சிட முடியும்? வாய்ப்புகளே இல்லை. இதையெல்லாம் அல்லாஹ் மறுமையில வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிறான். அதே போன்று பாருங்கள், மிக முக்கியமான ஒரு விசாரணை. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வின் விசாரணையிலே இப்பொழுது நாம் ஒரு பாவம் செய்கிறோம். உலகத்தில் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். ஒரு பெரும் பாவத்தையே ஒருவர் செய்கிறார், செய்யக்கூடாத பாவத்தை செய்து விட்டார். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார். அல்லாஹ் மன்னித்து விட்டானா இல்லையா என்று எப்போது தெரியும்? மறுமைக்கு போனா தான் தெரியும். அறியாமை காலத்தில் ஒரு பாவம் செய்தார், செய்யக்கூடாத அருவருக்கத்தக்க ஒரு பாவத்தை செய்து விட்டார், அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே வீழ்ந்து விட்டார். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா என்று மறுமைக்கு சென்றால் தான் தெரியும். அதே போன்று பாருங்கள், என்னுடைய விசாரணை நடக்கிற பொழுது நாம் முன்னரே சொல்லி இருந்தோம், குழுமி இருக்கிற அனைவருக்கும்
ஒவ்வொருவரின் விசாரணையும் வெட்ட வெளிச்சமாக்கப்படும். அப்துல்லா என்ன தப்பு செஞ்சாருன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கட்டகடைசி மனுஷன் வரைக்கும் தெரியும். எல்லா நபர்களும் பார்ப்பார்கள், காதுகளிலே விழும். இவ்வளவு பெரிய அயோக்கியனா, இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சானா? என்னை விசாரிக்கிற பொழுது என் தாய் இருப்பார், என் தந்தை இருப்பார், என் மனைவி நிற்பார், என் பிள்ளைகள் நிற்கும். யார் பேச்சாளராய் இருந்தாரோ அவர் நிற்பார், யாருக்கு உபதேசம் சொல்லப்பட்டதோ அவர்கள் நிற்பார்கள், ஆலிம்கள் நிற்பார்கள், மார்க்கம் படிக்காதவர்கள் நிற்பார்கள், நபிமார்கள் நிற்பார்கள், மலக்குமார்கள் நிற்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழல் என்று பாருங்கள். சுபஹானல்லாஹ். மறுமையின் விசாரணையிலே இந்த ஒரு விசாரணை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நாம் உளமாற அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விசாரணை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம், அல்லாஹ் நஜ்வா என்கிற விசாரணையை நடத்த போகிறான். நஜ்வா விசாரணை மிக அற்புதமான விசாரணை. கோடான கோடி மக்கள் குழுமி இருக்கிற பொழுது அல்லாஹ் ஒரு அடியானை அழைக்கிறான். அந்த அடியான் ரப்பு பேச போகிறான். ரப்பு இறைவன் அந்த அடியானிடத்தில் உரையாட போகிறான். இறைவன் அந்த அடியானிடத்தில் உரை நிகழ்த்துவதற்காக கோடான கோடி உலக மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் நஜ்வா ஒரு திரை ஒன்றை போடுகிறான். இந்த மாதிரி ஒரு விசாரணை நமக்கு நடக்கணும். இல்லை என்றால் கேவலம் தான், அவமானம் தான். எவ்வளவு கண்ணியமாய் வாழ்ந்த நான் மறுமையிலே போய் இழிவாகிவிடக் கூடாதே. அல்லாஹ் அந்த அடியான், இதற்கு மத்தியில ஒரு திரை, இதற்கு அப்பால் பில்லியன் ட்ரில்லியன் மக்கள்கள். இங்கே என்ன நடக்கிறது அங்கே நிற்பவர்களுக்கு தெரியாது. எவ்வளவு கண்ணியமான விசாரணை என்று பாருங்கள். இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை சொன்னார்கள். இன்னல்லாஹ யுத்னில் முஃமின் ஃபயதஉ அலைஹி கனஃபஹு வயஸ்துருஹு. அல்லாஹ் ஒரு திரை ஒன்றை போடுகிறான். அத்தஅரிஃபு தம்பகதா. அந்த அடியாரிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், இந்த பாவத்தை நீ செஞ்சியா? அத்தஅரிஃபு தம்பகதா, இந்த பாவத்தை நீ செஞ்சியா? இப்படியே ஒவ்வொரு பாவமா அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். ஃபயகூலு நஅம், இறைவா நான் செய்தேன் இறைவா, இறைவா நான் செய்தேன் இறைவா, இந்த பாவத்தை செய்தேன் இறைவா என்று ஒப்புக்கொள்வான். இதா அக்கர்ரஹு பிதுனூபி, இப்படி பெரும் பெரும் பாவம், சிறு சிறு பாவம், அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் அவனிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பான். உடனே அந்த அடியான் நினைப்பானாம், வராஃபி நஃப்ஸிஹி அன்னஹு ஹலக், இன்றைய தினம் நாம் அழிந்து விட்டோம். ஐயோ, திரைய போட்டு வேற தனியா ஸ்பெஷலா ஒரு விசாரணை நடக்கிறது என்று சொன்னால் அவன் நினைப்பான், ஐயோ நாம் அழிந்து விட்டோம், நாம் நாசமாக போகிறோம், ஒரு பாவத்தை விடாம அல்லாஹ் ஒவ்வொன்றா நம்மை கேட்கிறானே என்று அவன் நினைப்பான். இப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, நீ செய்த இந்த பாவங்களை நான் உலகத்திலே உனக்கு வெளிக்கொண்டு வரவில்லை, உன் கண்ணியத்தை பாதுகாத்தேன். வஅனா அக்ஃபிருஹா லக அல்யௌம், இன்றைய தினமும் இந்த பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். ஃபயுதா கிதாப ஹஸனாத்திஹி, உன் புத்தகம் முழுக்க நன்மையாய் மாற்றி விட்டேன். சொல்லிவிட்ட அல்லாஹ் சொல்லுவானாம், உனக்கு ஏன் இந்த காரியத்தை நான் செய்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் விளக்குகிறார்கள், நீ உலகத்திலே வாழ்கிற பொழுது பிற மனிதனின் மான விஷயத்திலே, மரியாதை விஷயத்திலே நீ கண்ணும் கருத்துமாய் இருந்தாய். அவன் மானத்தை மறைக்க வேண்டும் என்று விரும்பினாய். ஒரு விஷயம் வருகிறதா, அவனுக்காக வரிந்து கட்டிக்கொண்டு அவனை கேவலப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஒரு முஸ்லிமின் மானத்தை நீ மறைத்த காரணத்தினால் உன் மானம் இந்த இடத்திலே காற்றிலே பறக்காமல் இருக்க நான் திரை போட்டு பாதுகாத்து விட்டேன், உன்னை நான் மன்னித்து விட்டேன், உனக்கு நான் நன்மையை வழங்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். மற்றொரு செய்தியில, அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, ரொம்ப அற்புதமான செய்தி. இதே செய்தி அல்லாஹ்வின் தூதர் விளக்குகிறார்கள். திரை ஒன்று போடப்படும், அல்லாஹ் அந்த அடியானை அழைப்பான், அவன் தோல் புஜத்தில் தன் கரத்தை போடுவான், போட்டுவிட்டு கேட்பான், இந்த பாவத்தை செய்தாயா?
அல்லாஹ் என் மீது தோல் புஜத்திலே கரத்தை போடுகிறான் என்று சொன்னால் இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்க இயலும்? சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பிறரின் மான மரியாதை விஷயத்தில் எவன் கண்ணும் கருத்துமாய் இருந்தானோ அவனுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே நஜ்வா விசாரணை மூலம் அவன் மானத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். உலகத்திலும் கேவலம் இல்லை, மறுமையிலும் கேவலம் இல்லை. உலகத்திலே எவ்வளவு நல்லவனா வேடம் போட்டுடலாம், என் அந்தரங்க வாழ்க்கை மறுமையிலே டிஸ்பிளே போட்டு லைவ்ல காட்டப்படும். அங்கு தலை குனிவு, அங்கு ஏற்படுகிற கேவலம் அவமானம் சாதாரணமாய் இருக்குமா? சற்று ஆழமாய் நீங்கள் யோசித்து பாருங்கள். பிறருடைய மான மரியாதையை ஒருபோதும் நாம் அதை பின்தொடரக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் சத்தர அகாஹுல் முஸ்லிம், எவர் தன்னுடைய சகோதரன் முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ சத்தரல்லாஹ அலைஹி யௌமல் கியாமா, அவரின் குறையை அல்லாஹ் மறுமையிலே மறைக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அடுத்து சொன்னார்கள், மணிக் தரல மின் இர்தி அஹீஹி ஷையா, ஒரு சகோதரனுடைய மான மரியாதை விஷயத்தில் வேண்டுமென்றே ஒருவன் பின்தொடர்ந்து அதை தோண்டி துருவ நினைத்தால் அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், ஒரு சகோதரனுடைய மான மரியாதையை பின்தொடர்ந்து சென்று அவன் என்ன செய்கிறான், எப்படி மாட்டப் போகிறான், இந்த காரியத்தில் எப்படி இருக்கிறான் என்று பின்தொடர்ந்து நீ செல்கிறாயா? யத்தபிஉல்லாஹ அவ்ரத்தஹு, அல்லாஹ் உன் மான மரியாதை விஷயத்தில் பின்தொடர ஆரம்பிப்பான். தேவையில்லாம அடுத்தவனை போய் தோண்டாத. அவன் என்னமும் செய்துவிட்டு போகிறான், அவனால் பாதிப்பு இருக்கிறதா அது தனி. அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி அவன் பின்னால் நீ போகாதே. சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் யாருடைய மானத்தை பின்தொடர ஆரம்பிக்கிறானோ அவன் தன் வீட்டில இருந்தாலும் வீட்டின் நடுப்பகுதியில் இருந்தாலும் அவன் மானத்தை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். ஒரு சகோதரனுடைய மானம், காபா மக்கா, அந்த புனிதம் நிறைந்த நாள், அந்த புனிதமான இடம், அதற்கு நிகராக அல்லாஹ்வின் தூதர் சென்றார்கள். அவ்வளவு புனிதமான மான மரியாதை விஷயத்தில் இன்றைய சர்வ சாதாரணமாய் ஒரு பெண் குறித்த அவதூறு பரப்பப்படுகிறது, அவளின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிறது. ஒரு மனிதன் எந்த தவறும் செய்திருக்க மாட்டான், காதுகளில் கேட்டவற்றை எல்லாம் முகநூல் வாயிலாக, வாட்ஸ்அப் வாயிலாக, சமூக வலைதளங்களின் வாயிலாக பரப்பி திரிகிறான். அல்லாஹ்வின் தூதர் முஆத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, முஆதே, தன்னுடைய நாவை அப்படி இழுத்து பிடிச்சுக்கிட்டு சொல்றாங்க, ஹல் யகுபுன் நாஸ் ஃபின் நாரி அலா உஜூஹிஹிம், பல மனிதர்கள் நரக நெருப்பிலே வெந்து சாவதற்கு இந்த நாவு ஒரு காரணமாய் இருக்கிறது. முஆத் கேட்கிறார், நாவு மூலமாவெல்லாம் நரகத்துக்கு போவாங்களா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இல்லா ஹஸாயித அல்சினதிஹிம், முகம் குப்புற நரகத்தில் விழுவதற்கான பெருங்காரணம் நாவின் மூலமாக அறுவடை செய்வதுதான். நம்முடைய நாக்கு, நம்முடைய மர்ம உறுப்பு, இவைகளை பாதுகாத்துக் கொண்டால் நிச்சயமாய் ஸ்வர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். சற்று ஆழமாய் யோசித்து பாருங்கள். உலக மக்களுக்கெல்லாம் நடுவிலே ஒரு திரை ஒன்றை போட்டு என்ன அருகிலே வந்து நின்று, மனிதா, உலகத்திலே உன்னை கண்ணியப்படுத்தியது போல் இங்கும் உன்னை கண்ணியப்படுத்துகிறேன் என்று ரப்பு சொல்கிறான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு விசாரணை நமக்கு நடைபெற வேண்டும். அல்லாஹ்வின் திருக்குர்ஆன் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த உலகத்திலே முஸ்லிமாய் வாழ்பவர்கள், இவர்களுக்குத்தான் மறுமையிலே வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் நாளை மறுமையிலே முஸ்லிம் அல்லாதவர்களின் புலம்பல் குறித்து பேசுகிறான். ருபமா யவத்துல்லதீன கஃபரு, அல்லாஹ்வை மறுத்த பாவிகள் சொல்லுவார்கள், லவ்கானு முஸ்லிமீன், உலகத்திலே வாழ்கிற பொழுது நாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்க கூடாதா? மறுமையிலே அந்த புலம்பல், கதறல், கூச்சல் சப்தத்தை நாம் கேட்போம். நாங்க முஸ்லிமா இருந்திருக்க கூடாதா? நாங்க இஸ்லாமியனா இருந்திருக்க கூடாதா? நாங்க அல்லாஹ்வை நம்பி இருக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி இருக்க கூடாதா?
இந்த நாளிலே தோற்று விட்டோமே என்று புலம்புவார்களாம். இறுதியாய் பாருங்கள், அல்லாஹ் திருக்குரானிலே மிக முக்கியமான ஒரு வசனத்தை சொல்கிறான். நரகவாசிகள் என்று முடிவாகிவிட்டால் அந்த நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து அழைப்பார்களாம். 7வது அத்தியாயம் 50வது வசனம். வனாதா அஸ்ஹாபுன் நார், நரகவாசிகள் அஸ்ஹாபுல் ஜன்னா சொர்க்கவாசிகளை அழைப்பார்களாம். சொர்க்கவாசிகளே, எங்களால் இந்த வேதனையை தாங்க முடியல. பிறகு அவர்கள் கதறி துடித்து கேட்கிற வார்த்தையை பாருங்கள். அன்னாஃபீது அலைனா மினல் மா, அந்த சொர்க்கத்தில் இருந்து கொஞ்சோண்டு தண்ணீரை எடுத்து இங்க மேனியில ஊற்ற முடியுமா? மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் சாப்பிடுறதுக்கு ஏதாவது ரிஸ்க் கொடுத்திருப்பான் தானே, அதை எங்க மேல தூக்கி போடுறீங்களா? எங்களால தாங்க முடியல அப்படின்னு நரகத்திலே நுழைந்தவன் புலம்புகிற பொழுது சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா, இவ்விரண்டையும் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான். எப்படிப்பட்ட மறுமை என்று பாருங்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். தப்பி தவறி மறுமை நாளிலே நரகவாசிகளில் ஒருவராய் நாம் ஆகிவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை நாம் அடைந்து விடக் கூடாது. சொர்க்கத்தின் அந்த தண்ணீர் கூட ஹராமாகிவிடும். அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இந்த 8 நாட்கள் மறுமை சம்பந்தமான தலைப்பு என்பது விசாலமானது. புரட்ட புரட்ட படிக்க படிக்க எழுத எழுத வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹுவின் பேரருளால் இந்த 8 நாட்களில் மிக முக்கியமான மறுமை குறித்த தகவல்களை நாம் உங்களிடத்திலே ரத்தின சுருக்கமாய் சமர்ப்பித்திருக்கிறோம். அல்லாஹும்ம லா துஹ்ஸினி யௌமல் கியாமா, அல்லாஹும்ம லா துஹ்ஸினி யௌமல் கியாமா, அல்லாஹும்ம லா துஹ்ஸினி யௌமல் கியாமா. இறைவா, மறுமையிலே எங்களை கேவலப்படுத்தி விடாதே என்ற பிரார்த்தனையை அதிகம் அதிகம் கேட்டு மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டத்தாரில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.